ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான டிஷ் ஒன்று இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. இது மாதிரி டிஷ் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் ரெகுலர் அப்டேட்ஸில் உங்களுக்கு கிடைச்சிரும். இன்றைக்கி வந்து நான் பீட்ரூட் பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஒரு வானலில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளித்து கூடவே பெரிய வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் போட்டுக்கலாம். அது போட்டால் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நான் துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் பீட்ரூட்டையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட தேவையில்லை. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றப்போ பச்சை மிளகாயை எடுத்துருவாங்க. இல்லை அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறப்போ அடுத்த டைம் அவங்க சாப்பிட்றதுக்கு அது கஷ்டப்படுவாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் நான் மிளகாய் பொடி வந்து டைரெக்டாக போட்டுட்டேன். மிளகாய் பொடி வந்து லைட்டாக காரம் கொடுக்கும், மற்றபடி நம்ம எடுத்து வைக்க முடியாது இல்லைங்களா? அதனால் மிளகாய் பொடி கொஞ்சம், மல்லிப்பொடி, கரம் மசாலா ஸ்மெல் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரம் மசாலா கூட போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது வந்து நல்ல கலர் கொடுத்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதோட அந்த பிங்க் கலர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு இல்லைங்களா? அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு பணியாரத்துக்கு என்ன சட்னி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் கார சட்னி ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு தக்காளி சட்னி பிடிக்கும். எங்கள் வீட்டில் பணியாரத்துக்கு எல்லாருக்குமே தேங்காய் சட்னி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்போதுமே வெங்காயம், ஆனியன் தோசையோ இல்லை இந்த பணியாரத்தில் வெங்காயம் போட்டு பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு நம்ம தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் தேங்காய் சட்னி சாப்பிடாதவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால். இதுக்குள்ளே அந்த பீட்ரூட் வந்துட்டு பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பீட்ரூட்டை அரைச்சி ஊற்றுன மாதிரி தான் தெரியும். ஆனால் அப்படி இல்லை. உள்ளே இருக்கிற பீட்ரூட் வந்து நம்ம வாயில் வந்து அகப்படவே இல்லைங்க. நல்லா பாயில் ஆகிடுச்சு. பீட்ரூட் பணியாரம் அப்படின்னு சொல்லவே முடியாது, அப்படி இருந்துச்சு. பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுமே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட கடைசியில் பீட்ரூட் ரைஸ் வந்துட்டு குக்கரில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். அதையுமே வந்துட்டு மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி பணியாரத்துக்கு தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னியே எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வரமிளகாய் போட்டு அரைச்சேன். என்னோடய பொண்ணுக்கு வந்துட்டு வரமிளகாய் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் வந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கிட்டேன். நம்ம ரைஸுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஏன்னா அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். எப்போதுமே பீட்ரூட் ரைஸ் வந்துட்டு தனித்தனியாக நான் செய்வேன். ரைஸ் தனியாகவும் பீட்ரூட் பொரியல் தனியாகவும் செய்வேன். இதில் நான் ஸ்பைசஸ்லாம் சேர்க்கல. ஸ்பைசஸ் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணி வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் ரைஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பீட்ரூட் ரைஸ் அப்படின்னு சொல்லாமல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பொரியல் தனியாக பண்ணி செய்கிறப்போ அது பயங்கர ரெட்டாக தெரியும். இப்போ வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.